இன்றைய நாளின் முதல் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது. வாசிக்க கருத்தோடு செவிமடுப்போம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்து அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதின் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டுமென்று கேட்டார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 25வது பிரிவு வாக்குகள் 1 - 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கூறியது, அந்த நாளிலே விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்களது விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்களது விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்களது விளக்குகளோடு கலங்களிலே எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவருமே தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவிலே இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்களது விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்பொழுது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்களது விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்களது எண்ணெயிலே எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே
வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவரோ மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பவுலடிகளாருடைய கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது மடலிலிருந்து வாசிக்க கேட்டோம். இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒரு சிந்தனை, மடமை என்று உலகம் கருதுகிறது ஒன்று. ஆனால் அழைக்கப்பட்டவர்களுக்கோ அதுவே வல்லமை மிக்கதாகவும் ஞானம் நிறைந்ததாகவும் இருக்கின்றது என்று கூறுகின்றார். உலகம் ஒன்றை மடமையாய் கருதுகிறது. ஆனால் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவருடைய வல்லமை ஞானம் வெளிப்பட்டதை பார்க்கின்றோம். மனித ஞானத்தை விட கடவுளினுடைய மடமை ஞானமிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாம் படிக்க பார்க்கின்றோம். மனித ஞானத்தை விட கடவுளினுடைய மடமை ஞானமிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது என்று கூறுகின்ற வாக்கு. இயேசுவினுடைய சிலுவை பாடுகளையே பவுலடிகளார் இங்கு குறிப்பிட்டு கூறுகின்றார். அவர் வலுவின்மை மிக்கவராய் சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். ஆனால் அது வலிமை மிக்கதாய் மாறியது என்பதை நாம் பார்க்கின்றோம். மனிதர்கள் தங்களது வலிமையெல்லாம் கூட்டி அறைந்தார்கள், முள்முடி சூடினார்கள், அவரை சிலுவையிலே கொன்றொழித்தார்கள், தங்களது வலிமையை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் வென்றது கடவுளினுடைய அந்த வலிமை மிக்க ஆற்றலே என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதைத்தான் பவுலடிகளார் தன்னுடைய மக்களுக்கு தெளிவாய் சொல்லுகின்ற வாக்காய் அமைந்திருக்கின்றது. உலகம் மடமை என்று கருதுகின்றவற்றை அவர் வல்லமை மிக்கதாய் மாற்றினார். தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து அந்த வாழ்வின் வழியாக மீட்பை தேடிக் கொடுத்து அந்த மீட்பினுடைய ஆசிரை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள அவர் தன்னையே கையளித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் மிக தெளிவாக ஆணித்தரமாக கூறுகின்றார். அழைக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே கடவுளினுடைய வல்லமையும் ஞானமுமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். இந்த நல்ல சிந்தனையை உள்வாங்கி பாடுகளின் வழியே ஆண்டவர் என்றும் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்விலே அந்த பாடுகளை நாமும் பெற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள தயங்காமல் துணிவோம். கடவுள் தன் ஆற்றலை நம் வழியாய் வெளிப்படுத்துவார். ஆமென்.